Hi guys, welcome back to my channel. Hope you are doing great. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் நீங்க வந்து வீடியோவா பார்க்க போறீங்க. ஸோ 2 டேஸ்லயே ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கனால வீடியோஸ் வந்து கரெக்ட் டைம்ல அப்லோட் பண்ண முடியல. அன்னைக்கு மார்னிங் வந்து நாங்கள் 4 பேருமே ஃபாஸ்டிங் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ நானும் அம்மாவும் மார்னிங்கே ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற வேலையை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோம். 4ஆக அம்மா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்பப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்பப்போவே எல்லா வேலையுமே வந்து நாங்கள் சைட் பை சைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா வந்து கிடைக்கிற கேப்பில் இந்த கூட பைப் பின்னுவாங்க ஒயரில். ஸோ அது பின்னிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கான மெனு என்னென்னா ஒரு 3 பொரியல், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சாம்பார், ரசம், மோர் குழம்பு, காரத்துக்கு வந்து போண்டா, அதுக்கப்புறம் அப்பளம், ஸ்வீட்டுக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு தேங்காய் பால் பாயாசம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பா வந்துட்டு சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு மாலை, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு, சாமிக்கு வச்சு படைக்க ட்ரெஸ்ஸு அது எல்லாமே வாங்க போயிட்டாங்க. பொரியல் என்னென்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா அரசாணிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை போட்டு பொரியல், வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா வேலையுமே ஒரு அரவுண்ட் 12க்குள்ளேயே மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மாவும் என்னோடய தங்கச்சியும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிறப்போ நான் வந்து இந்த தாத்தா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு இது சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜைக்கு பண்ணுறதுக்கு பூ அது எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிகிட்ருந்தேன். எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அது 4 பேர் இருக்கப்போ அது டிவைட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு டைமும் கன்சியூம் ஆகும், நமக்கு ஒர்க்கும் பெரிய ஒரு பேர்டனாக தெரியாது. அந்த 1 இயரில் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் எங்களுக்கு நாங்கள் 4 பேருமே எங்கே இருந்தாலுமே நாங்கள் 4 பேருமே அந்த டைமில் வந்துட்டு ஒரு எல்லோரும் ஒட்டுக்கா இருந்து அந்த வேலையெல்லாம் ஆளுக்கு பாதியாக பிரித்து பண்ணிவிட்டு ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்றது, ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டு. அது எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டோம், மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதுக்கு மேலேயும். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறம் படையல் வைக்கிறதுக்கு நான் அம்மா வந்து எல்லாமே கரெக்டாக எல்லாமே வச்சிட்ருந்தோம். 3 இலை வைப்போம். அந்த 3 இலையிலையுமே எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். நீங்களும் இந்த புரட்டாசி மாதம் ஃபாஸ்டிங் இருந்து சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படையல் வச்சோம். அந்த அன்னைக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயுமே வந்து காக்கா ஃபுட்டு எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அன்னையோட டே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா போணுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.